Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல மினியேச்சரா நோட்புக் பண்ண போறோம். அது வந்து ஐஸ்கிரீம் மாடலுக்கு வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஒரு மினி ஐஸ்கிரீம் நோட்புக்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நான் ஃபோம் ஷீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த ஃபோம் ஷீட்ல ஒயிட் கலர் ஷீட்ல ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வந்து வரைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஷேப் மட்டும் வரைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐஸ்கிரீமோட ஷேப் வந்து வரைஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வரைஞ்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அந்த பேப்பரை வந்துட்டு அந்த அகலம் இருக்கு இல்லையா, அதே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக வந்துட்டு வளைஞ்சு இருக்க மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல, அதனால் அதை வச்சுட்டு நான் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். வரணும் இல்லை, அதுக்கப்புறம் அதில் வரைஞ்சிட்டு நான் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி வந்து வளைஞ்சிருக்க மாதிரி அந்த க்ரீம்லாம் வந்து ஊற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு எஃபெக்ட்காக தான் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒயிட் கலர் ஐஸ்கிரீம் கட் பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணும் பின்னாடி வைக்கிறதுக்காக. ஃப்ரண்ட்டில் வைக்கிறது பண்ணியாச்சு, இப்போ பின்னாடி வைக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி நான் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் வைக்க போகிறோம்ல, அதோட பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் ஸ்டிக்கை வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கரெக்டாக பார்த்துட்டு அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கீழே வந்துட்டு அந்த ஐஸ் ஸ்டிக் கம்மியாக தெரிகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐஸ் ஸ்டிக் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இன்னொரு ஃபோம் ஷீட், இது வந்து ஸ்கின் கலரில் இருக்கிற ஃபோம் ஷீட்டு. ஸோ அந்த ஃபோம் ஷீட்டை அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து அதுக்கு பின்னாடி சைடு வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கலர் பேப்பர் கூட மேலே ஒட்டி விட்டுக்கலாம். அந்த ஐஸ்டிக் தெரியாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒட்டுறது தான். ஓகேவா? இப்போ வந்து நோட் புக் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து A4 சைஸ் ஷீட் எடுத்திருக்கேன். A4 ஷீட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு எத்தனை பேப்பர்ஸ் உள்ளுக்குள்ளே வேணுமோ அந்தளவு நீங்கள் வந்து A4 ஷீட் நிறைய எடுத்து கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி மடித்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது மடித்து கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஐஸ்கிரீம் வந்து எந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கோம் அந்த சைஸில் வந்து இதையும் கட் பண்ணணும், பேப்பரையும் கட் பண்ணணும். ஸோ அதனால் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஐஸ்கிரீம் ஷேப் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க அந்த ஷீட்டுக்கு மேலே. ஸோ ஷீட்டுக்கு மேலே மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது எல்லா ஷீட்டையும் மொத்தமாக வச்சுட்டு கட் பண்ணியாச்சு. இது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட சைடில் வந்துட்டு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டாப்லர் பின் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு புக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அதுவே இப்போ ஃப்ரண்ட்டில் வைக்கிறதும் பேக்கில் வைக்கிறதும் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டோம்னா நம்மளோட மினி ஐஸ்கிரீம் நோட் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க பண்ணுறது. ஓகே, பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். நான் வந்து ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டியிருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்டாப்லர் கூட சைடில் போட்டுக்கலாம். சைடில் ஸ்டாப்லர் போட்டால் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்லேயே கலர் ஃபோம் ஷீட்டில் குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் இன்னுமே கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால வந்துட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஆரஞ்சு கலர் ஷீட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுவுமே வந்து அந்த க்ரீம் ஊற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு எஃபெக்டாக வளைஞ்சு கட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து அதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் அதையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன். வேறு மாதிரி கோன் ஐஸ்கிரீம் மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து ஷீட் வந்து உங்களுக்கு கட்டமாக வராது. ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த புக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து ஃபோம் ஷீட்டில் தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபோம் ஷீட்டில் தான் பண்ணணும்னு இல்லை. நம்ம நார்மல் கலர் பேப்பரில் கூட ஃப்ரண்ட் சைடில் வைக்கிற அந்த ஐஸ்கிரீம் மாதிரி வரைஞ்சி எடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் நார்மல் கலர் பேப்பரில் கூட ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்